எனக்கு செல்முருகன் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் லீட் மாதிரி தான் இருந்தது அவரோட கேரக்டர். ஏன்னா அவரை வந்து பெரும்பாலும் விவேக் சார் படங்களில் அவர் கூட தான் நம்ம நிறையா பார்த்துருப்போம். தனிச்சு அவர் படங்கள் பண்ணது வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் மாறன்ற கேரக்டர் அவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற கால் யாருடையது? அது வந்து ஷெல்லியோடது தான். ஓகே. ஷெல்லி தான் வந்து ஏன்னா நம்ம பல பேர் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே ஒரு சில ஆளுங்க வந்து இவங்க பண்ணால் எப்படி இருக்கும், அவங்க பண்ணால் எப்படி இருக்கும், இதுக்கு ஒரு தெரிஞ்ச முகம் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு போது செல்முருகன் சார் வைக்கும்போது அது கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆச்சு. ஆனால் அவரையுமே கூட கூப்பிட்டு நாங்கள் ஒரு ஆடிஷன் மாதிரி பண்ணணும், அந்த மாதிரிலாம் தொந்தரவுலாம் பண்ணி அப்படி தான் பண்ணோம். அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் ஆடிஷன்லாம் பண்ணாங்க. நிறைய சீன்ஸில் வந்து அவங்க வந்து சூப்பர் கவுண்டர்லாம் கொடுப்பாங்க. அது விழுந்து நம்ம சிரிக்க முடியும், ஆனால் ஸ்கிரிப்டுக்குள்ளே வைக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. இன்னொரு படத்தில் வந்து கண்டிப்பாக அவரை வந்து காமெடி ஸ்பேஸில் வந்து விளையாடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்குது. ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது உங்களுக்கு? ஆமாம்மா, எப்பவுமே இருக்குது. அறிவியலுமே காமெடி நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் படம் பிரதானமாக பேசுனது ஒரு முக்கியமான அரசியல் பேசியிருக்கோம். ஸோ சிச்சுவேஷனல் ஹியூமராக தானே இருக்கும் அறிவியல. ஸோ அதான். பட் ஃபுல் லென்த் காமெடி அப்படின்றது வந்து உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாமான்றது கேட்குறேன். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.